டிசம்பர் 23, 1912 அன்று இந்தியாவின் வைசிராயாகவும் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்தார் லார்ட் ஹார்டிஞ்ச். டெல்லி நகரத்திற்குள் யானை மீது நுழைந்தார். டெல்லிக்குள் நுழையும்போது அவர் மீது ஒரு வெடிகுண்டு வீசப்பட்டது. ஆனால் வைசிராய் சில காயங்களோடு உயிர் பிழைத்து விட்டார். அவர் மீது வெடிகுண்டை வீசிய இளம் புரட்சியாளர் அந்த இடத்திலிருந்து தப்பித்து விட்டார். வைஸ்ராய் ஹார்டிஞ்சை கொல்வதற்கான அந்த திட்டத்தை தீட்டியதோடு கொலை முயற்சியிலும் ஈடுபட்டவர் ராஷ் பிஹாரி போஸ் என்ற 26 வயது இளைஞர். தி டூ கிரேட் இந்தியன்ஸ் இன் ஜப்பான் என்ற நூலில் அதன் ஆசிரியரான் ஓஷவா இந்த சம்பவம் குறித்து பேசும்போது, இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிரான புரட்சியில் இளைஞர்களை வழிநடத்திச் செல்வதையே தன் வாழ்நாள் பணியாக சிரமேற்கொண்டார் ராஷ் பிஹாரி போஸ் என்று குறிப்பிட்டுள்ளார்.